100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கோம், செய்ய போகிறோம். நீங்கள் அண்ணன் வந்து பேசினார், இதையெல்லாம் செயல்படுத்தணும். அவரை எங்களுடைய அறிக்கையை வந்து படித்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே என்னென்ன சொல்லுங்கண்ணா, இல்லை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இருக்க வேணாம். இப்போ சிலிண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது, நீங்கள் கொடுத்தோம், இதுமாரி எல்லாமே பண்ணிவிடுவோம். அதனால் அவர் வந்து அது அப்படியே லிஸ்ட்டு படித்தார்ல, இது இதுன்னு மீண்டும் மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாகவோ எங்கள் அரசு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. நினைவுபடுத்தலாம், நீ செஞ்சா சந்தோஷம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு. ஆனா ஒன்னே ஒண்ணுன்னா, எங்க தலைவர் தளபதியை மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்றது ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பா அந்த அவர் சொன்ன திட்டங்கள் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதெல்லாம் கண்டிப்பா முதலமைச்சர் அறிவிப்பார். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்னார். தேர்தலில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு வரல. அப்போ அவங்க பொண்ணு ரொம்பவே 2-3 நாளாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு, என்னப்பா இப்படி நம்ம மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. அதே 2026 அவர் திருப்பி தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டார். ஹைதராபாத்துக்கு போய் அந்த பொண்ணு தேர்தலுக்கு முன்னால் வந்துருமா எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொன்னார். வந்துடுறோம்பான்னு சொல்லிச்சு. அன்னைக்கு போலிங் அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அவையில் இருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னம்மா ஒரு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே, ஏம்மா எத்தனை மணிக்குமா போய் காலைல ஓட்டு போட்ட? காலையில் 7 மணிக்கே போட்டேன்ப்பா, என் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்ப்பான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அம்மா என்ன திருப்பி சொல்லுன்னாராம். சொல்லும் போது, அப்பா உனக்கு நான் ஓட்டு போடல, நீ எப்படியாவது ஜெயிச்சிருவ, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கோச்சிக்காதப்பா நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இங்கே உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர். திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கழக தலைவர் தளபதி அவர்களும் என்றென்றும் சிறுபான்மை இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பு அரணாகவும் இருந்து வந்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்த போது கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைநகர் சென்னையில் தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய தலைமையிலே லட்சம் பேரை திரட்டி பேரணியாக சென்று அந்த எதிர்ப்பினை பதிவு செய்தார்கள். அதை கண்டு அன்றைய ஒன்றிய அரசு பின்வாங்கியது, அந்த சட்டத்தை நிறுத்தியது. அது மட்டுமல்ல, 21ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் அந்த சட்டத்தை தமிழகத்திலே நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவர் அன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கின்றேன். முத்தலாக் உள்ளிட்ட மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் அன்றைய முதல்வர் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்ததோடு சட்டப்பூர்வமான போராட்டங்களையும் முன்னெடுத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றி பதிவு செய்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகின்றேன். அதுபோல அன்றைய தினம் ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களால் தானம் செய்யப்பட்ட வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், அதை கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான நோக்கத்தோடு அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நள்ளிரவு 2 மணி அளவில் அன்றைக்கு அந்த சட்டத்தை இயற்றினார்கள். நாள் கணக்கு கூட இல்ல, அன்னைக்கு காலையில 9 மணிக்கு இந்த அவையில் இதே இடத்தில் வந்து முதல்வர் அவர்கள் இருந்தார்கள். 9 மணிக்கு 9:30 மணிக்கெல்லாம்
அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நான் அமுல்படுத்த விட மாட்டேன் என்ற அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன்.